பாருங்க இவளுக்கு சக்கரை எது உப்பு எது மிளகாய்த்தூள் எது மஞ்சள் எது எதுவுமே தெரியாது. நான் சமைச்சு இந்த வீட்டுல சமையலுக்காரன் வேலைக்காரன் குப்பாள்றேன். ஐயோ ஐயோ ஏன் அப்படி வாய் வந்து போய் சொல்லிட்டு இருக்க? நான் சொல்ல மாட்டேன் ராதா. எங்களுக்கு பொய் நானே தெரியாது ராதா. நம்ம ஆக்கி கொடுக்குறான் சார். நான் நல்லா நடிச்சு ஏமாத்துறா. உன்கிட்ட சொத்தெல்லாம் புடுங்க உன்னை ஏமாத்தி. சரி இருங்க. நம்ம சமையலுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்றோம் சொல்லு. என்ன எண்ணெயா? நம்ம என்ன எண்ணெய் யூஸ் பண்றோம்? பாவல் எண்ணெய். பாத்தீங்களா? அதுவே தெரியல. நம்ம சல்ஃபர் ஆயில் யூஸ் பண்றோம் ராதா. அது கூட தெரியல. வெறும் யாடி குழம்பு? மீன் குழம்பா? எவ்வளவு வாங்க? என்ன மீன் வாங்க? பாறை மீன். நான் செய்யட்டா குழம்பு? நான் செய்யறேன் இன்னைக்கு. நல்லா செய்வேன். நான் சாப்பிட்டதே நான் செஞ்சீங்க. இவ்வளவு கம்மியா சமைக்க வச்சு என் கையில கட்டி போட்டீங்களே. ஒரு அண்ணாடி செய்யறதுல சாப்பிட்டு. இது கூட நான் செய்யறேன் இப்போ. சும்மாப்பா நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். போ நான் செய்யறேன் இப்போ. பூண்டு நான் உரிச்சுதேன். என்னுடைய பங்குதல் இருக்கணும்ப்பா. அப்புறம் தண்டமா உட்காந்து சாப்பிடுற வெட்டியா உட்காந்து சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு இருப்பேன் எல்லாத்தையும் போயிட்டு. நான் சொல்லுவேன்றதுக்காக தான் செய்றீங்க சார். பூண்டு நான் எல்லாம் செய்ய மாட்டீங்க. உடுப்பா எப்பப்பா சண்டை போட்டுட்டே இருக்கக்கூடாது சொல்லிட்டேன். பாக்குறவங்க நம்மள வேற மாதிரி நினைச்சிருவாங்க. எப்பப்பா நீங்க அடிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு. அதான் நடக்குது. நான் உனக்கு வந்து எல்லா விஷயத்துலயும் ஹெல்ப் பண்ண போறேன்னா. ஆமா சமையல்ல இருந்து சமையல் வீடு பெருக்கிறதுல இருந்து பாரு. தெரியல. உன்னை நான் கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறேன். பூண்டு உரிக்கிறதுல நாங்கெல்லாம் கோல்டு மெடல் வாங்கணுவாங்க. என்னை பார்த்தாலே குளவரியா குதறி தள்ளுறாளையா. சரி நான் சமைக்கிறேன். ஒரு நாள் சமைக்கிறேன். எனக்கு சான்ஸ் கொடுத்துப்பாரு. சூப்பரா சமைப்பேன். ஹலோ என்ன சமையலுக்கே பேர் போனவங்க நாங்கெல்லாம் மதுரக்காரங்க எல்லாம். ஆமா எங்க வம்சமே சாப்பிட்டு அழிஞ்ச பரம்பரை. போ என்ன பண்ண இப்ப இந்த மீனை வறுத்து குழம்பு வைக்கணுமா? சரி நீ போ சீரியல் போட்டோம் பாரு. போ பெண்கள் சீரியல் போட்டு பாரு. போட்டோம் அங்கேயே இருக்கும் பாரு. கருவேப்பிலை எங்க கொண்டு வச்ச? என்ன தண்ணிங்க வந்தீங்க? நீங்க இருக்க நாட்டுல குடுத்துருப்பல தண்ணிய. பிள்ளைன்னு பெத்தா இப்படி ஒரு பிள்ளையை பெக்கணும் சார். ஒரே ஒரு வருஷம் என்ன பண்றீங்க? இல்ல சூடா நீங்க ஏன் சாயந்தர சமைக்கிறீங்க? இல்ல நான் தான் சமைக்கிறேன். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவ சமைக்கிறான்டா. அவ நல்லா சமைப்பாளே மாப்ள. நீங்க வேற சமைஞ்ச மட்டும் தான் செஞ்சா. சமைக்கலாம் செய்ய மாட்டா. அவ நல்லா சமைப்பா மாப்ள. வீட்ல அவ தான் சமைப்பா. என்ன சமைக்கிறீங்க? நான் மிலிட்டரி ஹோட்டல்ல வேலை பார்க்கற மாதிரி வந்து நின்னுட்டு இருக்கேன். நீங்க வந்து வேற வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க. விடுங்க. நான் அதெல்லாம் சொல்ல வேணாம். என்ன சமைக்க? மீன் குழம்பு பத்த நீங்க சரி வந்திருக்கீங்கன்னு ஸ்பெஷலா நானே கடலுக்கு போயிட்டு நானே போறதுக்கு போய் மீனை பிடிச்சிட்டு வந்தேன். நல்லா சமைப்பா மாப்ள. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் மாப்ள. ஐயோ நீங்க ஏன் எப்ப பாரு நீங்க ஃபீல் பண்றீங்க? நான் தெரிஞ்சே உங்களுக்கு பாவம் பண்ணிருக்கேன். எனக்கு எத்தனை முறை பாருங்க யார் பாவம் பண்ணது? நான் தான் பாவம் பண்ணேன். ஐயோ நீங்க எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் எனக்கு அந்த பாவத்துக்கு விமோசனமே கிடையாது. வேணா விடுங்க. என்ன சொல்றேன்னா போட்ட விடுங்க. நான் உங்களுக்கு நிறைய சொல்லத்த அவளை பத்தி. உங்க வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன் மாப்ள. என் பொண்ணு நம்பி உங்க வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன்.
யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? அவ செய்வான்னு பார்த்தா நீங்களே எல்லா வேலையும் நான் வந்ததுல இருந்து நீங்க தான் செஞ்சிட்டு இருக்கீங்க. அப்படி இருந்தா அவ கத்துற என்கிட்ட வந்து உங்களை நடிக்கிறார் அந்த பாருங்க கையை சுட்டுக்கிறீங்க. இதெல்லாம் கண்ணுல பாக்கணும்ன்றதுக்காகவே நான் வந்தேனா என்னன்னு தெரியல எனக்கு. நீங்க அதுக்கு மட்டுமா வந்தீங்க? நீங்க வந்தா கொஞ்சம் நல்லா வகை வகையா சமைச்சு போடுவோம் சாப்பிட்டு வந்தீங்க. சும்மா சொல்லாதீங்க அத்தை. அத்தை நீங்க இருங்க, நான் உங்களுக்கு சமைச்சிட்டு உங்களுக்கு ஒண்ணும் பாவம் பண்ணிட்டேன். உங்களுக்கு நிஜமாவே சொல்றேன், நான் பாவம் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ண பாவமோ தெரியல. என் பொண்ணு அவங்கள நல்லா பார்த்துப்பான்னு பார்த்தா, ஆனா நீங்க தான் அவளை நல்லா பார்த்துக்கிறீங்க. நான் தான் உங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும். எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் நான் செஞ்ச பாவத்துக்கு ஈடாகாது. இதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், நீங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க. இந்த வீட்டுக்கு எப்போ வந்து காலை எடுத்து வச்சாரோ அப்போ வந்து சுடு தண்ணி வச்சு கொடுத்து நான் தான் வச்சு தரேன் அவங்களுக்கு. அவ அப்படின்னு சொல்லலையே மாப்பிள்ளைய, உங்களை பத்தி கோரியே சார். இந்த காலத்துல ஆம்பளைங்க சொல்றது யார் நம்புறா? இந்த மாதிரி கேரப்பைய கேள்வி எல்லாம் கேட்டா உன்னை அடிச்சே கொண்டு விடுவேன். எல்லாம் பொம்பளைங்க கொஞ்சம் கண்ணீர் சேர்ந்து கொஞ்சம் கண்ணு தொடச்சிக்கிட்டு கண்ணை கசிக்கிட்டு சொன்னா நம்பிடுறீங்க. உண்மை என்ன நடக்குதுன்னு அவங்க வீட்டுல பார்த்தா தானே தெரியும். முதல்ல அந்த ஆளுக்கு இருக்கு மாப்பிள்ள, போய் அந்த ஆளுக்கு முதல்ல நீங்க அவரை டைவர்ஸ் பண்ணுங்க. அவருக்கு இருக்கு, அவரை போய் அவருக்கு சரியான ஆளே கிடையாது. வருவா. அவர் பார்க்கத ஆளு இவ்வளோண்டு குள்ளம், ஆனா மோசமான ஒரு. நீங்க இப்ப சொல்றதுல இருந்து தான் நான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் போல இருக்கே. நீங்க உஷாரா இருந்தே ஆகணும். உங்க பொண்ணு இருக்கா பாருங்க, மோசமான. விடுங்க அத்தை. இப்ப கூட சொன்னா இப்ப நீங்க எனக்கு என் பேச்சு கேட்க மாட்டேன்றா. சொல்றது தெரியல. என்ன கத்திட்டு இருக்கீங்க இங்க போ வந்து நீங்க? அவர் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கைய சுட்டுக்கிறாரு, அவரு சமைக்கிறாரு, நீ போய் டிவி பாருங்க. டேய் சமைக்கிறதுனாவே உனக்கு தெரியாது, அத பத்தி தான் உனக்கு தெரியுமா? அடுப்பாங்க பக்கமே வர மாட்டான், கொட்டிக்க மட்டும் தான் வருவான். ஏற அத போய் சொல்ற. அன்னைக்கு கூட வந்து நான் செஞ்சு வச்ச கறி குழம்பு மொத்தத்தை திருடி தின்ன ஆளு நீ சமைக்க வந்து சீன போட்டுருக்கீங்க அம்மாட்ட. தயவு செஞ்சு போய் சொல்லாதடா. நீ எப்ப கிச்சனுக்கு வருவ? நான் ஏதாவது சமைச்சு வச்சிருப்பேன், அந்த மிச்சம் மீதி இந்த டிண்டு பண்ண தான வருவேன். வேண்டாம்டா, எதனா எல்லாத்தையும் சொல்லிடுவேன். வேண்டாம். அதான் உங்களுக்கு தயவு செஞ்சு நம்பாதீங்க. பேசுறதுலாம் பொய், பச்சை பொய். இவன் பேசுறது மட்டும் நம்பு. இவன் பேசுறது அப்படியே உண்மைதான். அத ஏன் அத அப்படி பொய் சொல்லி அவங்க எது கேட்டாலும் ஏண்டி இப்படி பஜாரி நல்லா பேசுவான். பஜாரியா நல்லா பேசுவான். நீங்க இங்க இருக்கிற எல்லாத்தையும் சுத்தி கேளுங்க போயிட்டு. யார் சமைக்கிறாங்க? சரி நான் கேக்குறேன். விடுங்க மாப்ள. அது அழுகுறாரு. ஏண்டி அழுகுறானா? நான் நிக்கறானே. சரி இருங்க அத்தை. இப்போ என்ன இவதான கிச்சனுக்கு வரேன்னு சொல்றேன். ஒண்ணுமே இல்ல. சக்கரை டப்பா எடுத்து எடு. சக்கரை டப்பாவா? எங்க இருக்கு? எனக்கு தெரியும். நான் தண்ணி தள்ளு மாப்பி. எடு சக்கரை டப்பா எடு. எடு. சக்கரை டப்பாவை எப்படி தேடுற? என்ன தெரியுங்களா? அவனுக்கு சக்கரை டப்பா எங்க இருக்குனே தெரியாது. அம்மா இங்க தான் வச்சா. ஏய் நீ தான் ஒளிய வச்ச எங்க? நான் ஏன் ஒளிய வைக்க போறேமா? அத்தை பாருங்க, இவளுக்கு சக்கரை எது, உப்பு எது, மிளகாய் தூள் எது, மஞ்சள் தூள் எது எதுவுமே தெரியாது. நான் சமைச்சு இந்த வீட்டுல சமையல்காரன், வேலைக்காரன், குப்பை அள்ளுறேன். ஐயோ ஐயோ ஏன் அப்படி வாய் வந்து போய் சொல்லிட்டு இருக்க? அத நான் சொல்ல மாட்டேன் ராதா. எங்களுக்கு பொய் நானே தெரியாது ராதா. நம்ம ஆக்கி குடுக்குறா சார். நான் நல்லா நடிச்சி ஏமாத்துறா. உன்கிட்ட சொத்தெல்லாம் புடுங்க, உன்னை ஏமாத்தி. சரி சரி இருங்க. நம்ம சமையலுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்றோம் சொல்லு. என்ன எண்ணெயா? நம்ம என்ன எண்ணெய் யூஸ் பண்றோம்? பாவல் எண்ணெய். பாத்தீங்களா? அதுவே தெரியல. நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்றோம் ராதா. அது கூட தெரியல. வேணாம். நான் வாயை கிளறாதீங்க. நான் வேணாம். நான் சொல்றேன். நான் இந்த வீட்லயே இல்ல, நான் போயிடுறேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனை. நீ வீட்டோட போறியா? நீ பண்றதுக்கு தான் நான் வீட்டோட எப்பவே ஓடி இருக்கணும்டா. ஏறாத அப்படி போய் பாவல் எண்ணெய் இல்ல, அதான் சன்ஃப்ளவர் ஆயில் வாங்கி வந்து வச்சிட்டான் அவன். நான் அது மறந்து சொல்லிட்டேன். இதெல்லாம் ஒரு குத்தமா? இதெல்லாம் குத்தமா? சரிண்ணா. சரி இருங்க. சரி நம்ம வீட்டு அரிசி இருக்குல்ல, அது என்ன அரிசி சொல்லு. புழுங்கல் அரிசி. பாத்தீங்களா? அது ஆபாயில் அரிசி. அது ஆமா. இதுவே தெரியல இவளுக்கு. தின்றத தவிர வேற எதுவுமே தெரியாது அத்தை. தெரியுதா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்? எனக்கு எதுவுமே தெரியல. இவன் சாப்பிடுறான். அத்தை எனக்கு மணி 2 ஆயிடுச்சு. உங்களுக்கு பசிக்கும். நீங்க இருங்க. இது மாதிரி வெட்டியா கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அத்தை. நம்ம நீங்க போமா. நீ இதுக்கு தான் வந்தியா? தயவு செஞ்சு போமா. நான் வேலையை நானே பாத்துக்கிறேம்மா. நீ நடிகண்டா. நீ நடிக்காதமா இங்க வந்து. என்ன அந்த மனுஷன் அழுதே உன்னாலே ஒரு இதுவாயிடுவார். போடி. நீ என்னைக்கு தான் புரிஞ்சுக்க போறேன்னு தெரியல. இவன் நல்லாரு. இவன் ஃப்ராடு. இவன் நம்பாத. தயவு சொல்றேன் நம்பாத. அத்தை இங்க பாருங்களேன். உங்களுக்கு வால் மீன்ல பாத்தீங்கன்னா தலை இருக்கு, வால் இருக்கு, நடுவுல முதுகு இருக்கு. எது அத்தை கொடுக்க உங்களுக்கு? வாலா, தலையா, முதுகுவா? எல்லாமே போதுமா? நீங்க எது கொடுத்தாலும் திம்பீங்க தெரியும் அத்தை. எது கொடுத்தாலும் திம்பீங்க நீங்க. எனக்கு தெரியும். ஊசில கடிச்சா நீங்க எதுவாக திம்பீங்க. போங்க. நான் போட்டு நீங்க போங்க. நானே சமைச்சுக்கிறப்பா. டேய்
அம்மா நடிச்சு சீன போயிட்டு இருக்க நீ எதுல பேர் கெட்ட பேர் ஆக்கிட்டு இருக்க பண்ணி நான் தான சமைச்சிட்டு இருந்தேன் ராதா நான் சமைச்சிட்டு இருந்தேன் நீ சொல்ல ராதா நான் போய் சொல்றேன் ஆமா ராதா நீ தான போய் சொல்லி திரியிற ஏன பைத்தியம் எதுக்கு பைத்தியம் மாதிரி சிரிக்கிற உன் பேரை கெடுத்து உங்க அம்மா கிட்ட உன உத வாங்க வச்சு உங்க மொத்த சொத்தையை நான் ஆட்டைய போடல நான் ரவிராஜே இல்லை சூப்பர்ப்பா நீ இந்த மாதிரி பேசுற பார்த்தே இல்லப்பா என்னையடி நீ வாடா போடா சீ போ வா பூ என்ன நான் அவமானப்படுத்திருப்பீங்க இந்த மாதிரி பேசாம எப்படி பேசுவாங்க நீ நல்ல பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணு வாயே ஆடாதுன்னு சொல்லிட்டு உன்னை தலையில கட்டி வச்சாங்கல்ல நான் வாங்குறேன்டி பழி உங்க குடும்பத்தையே போடா யார பழி வாங்க தெரியும் ரெண்டு பாரு ஒரு நாள் கிட்ட எங்க அம்மா உன்னை பத்தி பண்டவள தண்டவாளத்துல ஏத்தல நான் ஏத்துறேன் இரு உங்க ஊர்ல இருக்கிற அந்த பக்கத்து ஒரு கேள்வியை ரேப் பண்ணிட்டு அந்த ரேப் பேச உங்க அப்பா மேல பழிய போடல உங்க அப்பா நான் வந்து 7 வருஷம் ஜெயிலுக்கு அனுப்பல பாத்துக்க நான் ரவிராஜ் இல்லடி எரும மாடு போய் கேள்வி கூட விட்டு வைக்க மாட்டியாடா நீ இந்த அளவுக்கு